எவ்வளவோ படங்கள்ல நடிச்சிட்டீங்க, நிறைய நாடகங்கள் ஒரு பக்கம். எந்த படத்துலயாவது எந்த நாடகத்திலயாவது உங்களை நீங்களே சவுக்கால் அடிச்சுக்கிட்ட அனுபவம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரியான காட்சிகள் எடுத்து வச்சிருக்கீங்களா, இல்ல வேற யார்ட்டையா சவுக்கடி வாங்கியிருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலா பார்த்தா என்னுடைய நாடகத்தையோ சினிமாவையோ பார்த்து யாரும் என்ன சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் இருந்திருக்கேன் நான். அதனால நானே அடிச்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணதே கிடையாது. இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவரை சவுக்கால அடிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு காலையில கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி அடிச்சாரு. அப்புறம் எல்லாம் உடையாந்து அவரை தடுத்து நிறுத்தி அந்த சவுக்கு அவர் கூட 4-5 பேர் தானே நின்னாங்க. அந்த சவுக்கு வாடகைக்கு விட்டவன், அப்புறம் அதுக்கு காசு கொடுத்தவன், அந்த 10 லட்ச ரூபா ஒருத்தன் கொடுப்பாருல்ல ஒரு செலவுக்கு, அது மாதிரி 4-5 பேர் நின்று இருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு அரசியலுக்கு புதுசாக இருக்கலாம், அரசியலே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு கோமாளியாக இருக்கணும்னாக்க அது அண்ணாமலை தான். இது இவர் எதுக்காக சட்டம் ஒழுங்கு செல்ல இவர் சவுக்கால் அடிச்சுக்கிறார்? என்ன தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு அண்ணாமலையா பொறுப்பு? இல்ல தமிழ்நாட்டு டிஜிபியா, இவர் தமிழ்நாட்டு சிஎம்மா, இவர் எதுக்கு அடிச்சுக்கிறார்? இதை பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம், கோமாளித்தனம்னு சொல்லணும் இதை ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. ஆனா நான் இன்னைக்கு கூட அதை பத்தி டெல்லிக்கு அனுப்பிச்சேன். அண்ணாமலையை செலக்ட் பண்ணவங்க தான் தன்னைத்தானே ஒரு தடவை சவுக்கால் அடிச்சுக்கணும். நல்ல வேளை நான் முன்னாடியே பாஜக வந்துட்டேன், இல்லைன்னா என்ன கூப்பிட்டு சவுக்கால் அடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நம்ம அடிச்சுக்கிறத விட இது ரொம்ப கேவலம் இல்லை. அதுவும் இந்த பச்சை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன், அட்டை வேலை கையில வச்சுட்டு ஊரை சுத்துறேன், இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்கு பண்றாங்க? அதனால தவிர அண்ணாமலையுடைய அரசியல் பூஜ்யம். நான் 1.5 வருஷம் முன்னாடி சொன்னேன், 40க்கு 0, அவருக்கு நாக்கு மட்டும்தான் வேலை செய்யுது, அதாவது பேச்சு, அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு. பூஜ்யமாச்சு. திமுக ஆட்சியை அகற்ற வரைக்கும் நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தை ஏற்றிருக்காரு. செருப்பு போடாம இருந்தா திமுக ஆட்சி அகற்றிடலாமா? எனக்கு தெரிஞ்சு இந்த கோமாளித்தனத்தோட உச்சக்கட்டம் வச்சுக்கோங்களேன். இனிமே அண்ணாமலை வாழ்க்கையில செருப்பே போட முடியாது. ஆட்சி அமைக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நான் செருப்பு போட மாட்டேன், சட்டை போட மாட்டேன், வேட்டி கட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தா இன்னும் டேஞ்சரா இருக்கும். அப்புறம் வெறும் பட்டாப்பட்டியோட தான் அலையும்படியா இருக்கும். நல்ல வேலையே ஏதோ இது சொன்னாரு, செருப்பு இல்லாத மட்டும் அவர் இருப்பார், அவ்வளவுதான். இல்ல, இந்த சவுக்கால் அடிக்கும் போது நான் இன்னொரு காட்சியை கூட பார்த்தேன். 2 அடியோ 3 அடியோ அவர் மேல அவரே இப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த சவுக்கால அடிச்சுக்கிறது அதுதான் ஒரு தகுதின்னு சொன்னா தமிழ்நாட்டு பிஜேபிக்கு தலைவராக MS பாஸ்கர் தான் வரணும். ஏன் அப்படி சொல்றாங்க? அவர் அந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்படி சவுக்கால டான்ஸ் ஆடிட்டே சவுக்கால் அடிச்சுப்பாரு. அது பிரமாதமா இருக்கும். அந்த அளவுக்கு டெக்னிக்கலாவும் அடிச்சுக்க தெரியாத ஒருத்தரை போய் அவர் என்ன பண்ணுவார்? இந்த ஆட்சி அகற்றப்படல, அப்புறம் டெய்லி செருப்பால் அடிச்சுப்பாரு. என்ன மண்சோறு சாப்பிடுவாரு? என்ன பண்ணுவாரு? புனிதமாக நினைக்கக்கூடிய சில விஷயம். அந்த சவுக்கால் அடிச்சுக்கிட்டு காசு வாங்குறாங்களே, அவன் தன்னை வருத்தி கொண்டு காசு வாங்குறான். அதை கூட நான் சாதாரணமா நினைப்பேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க கம்பி மேல குழந்தைங்க நடக்கும்போது நிறுத்தி 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுத்துட்டு போவேன். பணம்பா, போ சாப்பிட்டு போ, சாப்பாட்டுக்கு தானே பண்றேன், இது பண்ணாதேன்னு சொல்லுவேன். ஆனா இந்த அண்ணாமலையால அவங்க மேல கோவம் வர மாதிரி ஆயிடும். இந்த அண்ணாமலை மாதிரி அவனும் நடிக்கிறாங்கிற ஒரு கெட்ட பேர் வந்துடும் அவங்களுக்கு. இது என்னவோ இது ஒரு சாபக்கேடு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு பிடித்த சாபக்கேடு அண்ணாமலை. நாங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஒரே இடத்துல போராட்டம் நடத்தினா உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. அதனால இனிமேல் இதெல்லாம் கையில் எடுக்க போறதில்ல, நான் ஒரு புது டெக்னிக்கை கையில் எடுக்கிறேன்னு சொல்றாரு. இனிமேல் வீட்டோட வாசல்ல ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு வாசல்ல நின்று போராடுங்க அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல வீட்டுக்கு ஒரு கொடி ஏத்துறேன்னாரு, தமிழ்நாட்டில் 10,000 கொடி ஏத்துறேன்னாரு. அப்புறம் கோயம்புத்தூர்ல இந்த கார்ல பாம்பு வெடிச்ச போது 60 இடத்துல தமிழ்நாட்டில் மீட்டிங் போடுவேன்னு சொன்னாரு. இடபிள்யூஎஸ்க்காக தமிழ்நாடு முழுக்க மீட்டிங் போராட்டம் நடத்துவேன். ஒண்ணுமே செய்ய மாட்டார் அவர். இதை வச்சுக்கிட்டு யாரைகிட்டயோ பணம் வாங்குறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பாக்குறேன். தமிழ்நாடு பிஜேபி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி. விளம்பரத்தை பார்த்து அவங்களே ஆபீஸ்க்குள்ள வந்தாதான் உண்டே ஒழிய இவங்க ஜனங்க கிட்ட போகாத வரைக்கும் இவங்களுக்கு 1% இல்ல, 1 ஓட்டு கூட எக்ஸ்ட்ராவா இந்த 2026 கிடைக்காது. தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் யாருமே முன்னெடுக்காத, யாருமே யோசிக்காத புது புது ஐடியாக்களை கையில் எடுத்து போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு அவர் கை கொடுக்கும்? இது லண்டன்ல ஒரு புக்கு இருக்கு சார், பெஸ்ட் காமெடி சிச்சுவேஷன்ஸ் அப்படின்ட்டு டிராமாஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும். அந்த புக்கை வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இவர். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு லாஸ்ட் டைம் தேர்தலில் கூட சொல்ல, யாருக்குமே வராத இடத்துக்கு எனக்கு தேர்தலில் எனக்கு ஓட்டை கொண்டுருவேன். எங்கேருந்து கொண்டு வர? ஆந்திராலேருந்து கொண்டு வரா? இவருக்கு அண்ணன் அண்ணாமலை
அண்ணாமலை இது ஆர்மி அப்படிலாம் போடுறவன் ஒருத்தன் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கான், இன்னொருத்தன் காங்கோவில் இருக்கான், இன்னொருத்தன் அமெரிக்காவில் இருக்கான். 3-4 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே எப்படி ஓட்டு போடுவாங்க? அவருக்கு யதார்த்த அரசியலுக்கும் யதார்த்த கள நிலவரத்துக்கும் அண்ணாமலைக்கும் துளி கூட சம்பந்தமே கிடையாது. பச்சை வேட்டி முருகன் கட்டினார். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த முருகன், அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் கிடைச்சிருச்சு. ஸோ நம்மளும் கட்டினா நமக்கும் ஏதாவது சென்ட்ரல் மினிஸ்டர் கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த நோக்கமும் கிடையாது. சரி, இப்ப இன்னைக்கு அவர் சவுக்குல அவரை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டதை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? பயங்கர காமெடி சார். எங்க வீட்டுல காமெடி சேனல் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள நான் வந்து அந்த நியூஸ் பாக்குற மாதிரி போட்டோன்னே இவர் சவுக்கால அடிச்சுக்கிறது வந்தது. சவுக்கால அடிச்சு என்னடா இந்த ஆள் இப்படி கோமாளித்தனம் பண்றாருன்ட்டு மறுபடியும் காமெடி சேனல் மாத்துறதுக்குள்ள அவ வந்து என் பேரனே கத்துறான், இல்ல தாத்தா இது நல்ல காமெடியா இருக்கு, இதை போடு அப்படின்னா. அதனால இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச இந்த சவுக்கடி சீனை வந்து எல்லா காமெடி சேனல்லையும் போட்டாக்கா அண்ணாமலைக்கு இன்னும் பிரபலத்தன்மை கிடைக்கும். இன்னும் காரி அவரை துப்புவாங்க. ஆனா அவர் ஒன்றும் நல்ல அரசியல் தான், துப்பு தொடச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு அவரு. அதனால ஆக மொத்தம் அண்ணாமலையுடைய ஒவ்வொரு செய்கையும் ஒரு நடவடிக்கையும் ஒவ்வொரு தடவையும் 100 ஓட்டு 1000 ஓட்டு பிஜேபியிலிருந்து பிடுங்கி கொண்டு வருகிறது, அவ்வளவுதான்.